500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்து 9 நாட்களாகிவிட்ட போதிலும் இதுவரை வங்கிகளில் நிலைமை சீராகவில்லை. பணத்தை எடுக்கவும் டெபாசிட் செய்யவும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? நீங்க இருக்கக்கூடிய பகுதியில வங்கிகள்ல பணம் எடுக்கக்கூடிய பொதுமக்கள் சிரமமின்றி பணம் எடுக்க முடிகிறதா? அவர்களுடைய கைகள்ல மை வைக்கப்படுகிறதா? நிச்சயமாக வேதவள்ளி, அதாவது இன்றைய தினமானது தற்போது நான் அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஸ்டேட் வங்கியில் இருக்கிறேன். இந்த பகுதியில் காலையிலிருந்து நீண்ட வரிசையில் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய வங்கியில் கருப்பு மையானது கையில் விரல்களில் வைக்கப்படவில்லை. அதற்கு முக்கிய காரணம் இந்த வங்கிக்கு இன்னும் மை சேரவில்லை என்று கூறுகிறார்கள். இன்று பிற்பகலில் இருந்து இன்று மதியம்குள் வரும் என்று இங்கே இருக்கக்கூடிய வங்கி அதிகாரி நம்ம இடையே தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 500 ரூபாய் நோட்டுகள் இதுவரையும் இந்த வங்கிக்கு சேரவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த வங்கியில் தேவையான ஏற்பாடுகளை இங்கே வரக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு செய்திருப்பதாக வங்கி ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக நம்ம இடையே பேசுவதற்காக இங்கே வங்கியில் இருக்கக்கூடிய என்ன மாதிரி ஏற்பாடு செஞ்சு சார் நான் சொல்லக்கூடாது. எதுவும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, இப்படி மேனேஜ் பார்த்தா இங்கே அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே தனி கவுண்டர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 6 கவுண்டர் ஒர்க் பண்ணுது உள்ள ஸ்பெஷலாகவே. அது இல்லாமல் எக்ஸ்சேஞ்சுக்கு தனியாக 2 கவுண்டர் ஒர்க் பண்ணுது மேலே. இது இல்லாமல் சீனியர் சிட்டிசன்ஸ் நாங்கள் முதல்ல கூட்டிட்டு அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வயசானவங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம். இன்னொன்று வேறு அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் எது இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எதாவது பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் உடனே சால்வ் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம். இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்காங்க, கோஆப்ரேட் பண்ணுறாங்க ஜனங்க, ஸ்டாஃப் கூட. எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே அதே போல் சீனியர் விட்ரா இது மாதிரியான ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? அதுதான் சொன்னேன், சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்றோம் நாங்கள். அப்படி இருக்கும்போது அவங்க வந்தாலும் கையோடு கூட்டிகிட்டு போய் உள்ள நாங்கள் எல்லாம் பண்ணியே கொடுத்து தான் அனுப்புகிறோம். யாரையும் நிற்க வைக்கிறது இல்லை. இங்கே நிற்கிறவங்களே பாருங்கள், சீனியர் சிட்டிசன் எத்தனை பேர் எவ்வளோ நிற்கிறேன்னு மட்டும் பார்த்து 10 நிமிஷம் இருப்பாங்க அதிகபட்சம். அதுக்குள்ளே நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம் உள்ள. அதனால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துறோம். கஸ்டமருக்கு அவ்வளோ சீக்கிரம் வெயிட் பண்ண விட மாட்டோம். உள்ளே இருக்க கிட்டத்தட்ட 6 கவுண்டருக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. மேலே எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டுமே தனியாக ஒரு கவுண்டர் 2 பண்ணிட்டு இருக்காங்க. அது எக்ஸ்சேஞ்ச் மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். அது நான் ஸ்டாப்பாக கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ஃபார்ம் காலியாகிற வரைக்கும் அப் டு 4 o'clock வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஃபுல்லாகவே. அதனால் அப்படி இருக்கும்போது யாருக்கும் ஜனங்க என்ன சொல்கிறாங்க, வேறு எங்கேயே போனாலும் பரவாயில்ல, இங்கே நின்று வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால தான் இன்னைக்கு கூட்டம் நின்னாலும் கவலைப்பட மாட்டாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த வங்கிக்கு வரக்கூடிய வயது முதிர்ந்தவர்களை உடனடியாக அவர்களுக்கு என்ன சிறப்பு கவுண்டரை மேல்தளத்தில் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு குடிதண்ணீர் வசதியும் இங்கே வரக்கூடிய வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு முன்கூட்டியே அவர்களுக்கு அந்த படிவங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த படிவங்களை பூர்த்தி செய்யப்பட்டு அவர்கள் எவ்வளவு நேரம் இருந்தாலும் உடனடியாக அவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்து வருகின்றன. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்கிறது. வேதவள்ளி, சுபாஷ், இந்த புதிய 500 ரூபாய் நோட்டுகள் விநியோகம் தொடங்கிவிட்டதா? அது வருவதற்கு ஏன் தாமதமாகிறது என்பது பற்றி ஏதாவது காரணங்கள் சொல்லப்படுகிறதா? அதாவது இங்க இருக்கக்கூடிய வங்கி மேலாளரை நமக்கு சந்தித்து கேட்ட பொழுது தற்போது இன்னும் அந்த ரூபாய் நோட்டுகள் நமக்கு வரவில்லை. நேற்று ரிசர்வ் வங்கிக்கு வந்துவிட்டதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. எனினும் அந்த பண பரிவர்த்தனைகளுக்கான கால நேரம் எடுக்கும். ஏனென்றால் நேற்று மாலைதான் அது வந்திருக்கிறது என்ற காரணத்தினால் சில கால தாமதம் ஏற்படக்கூடும் என்று கூறப்படுகிறது. அதன்படியாக இன்று மாலை நிச்சயமாக வங்கிகளுக்கு வரக்கூடும் என்று கூற இருக்கிறார். நாளை முதல் அந்த 500 ரூபாய் நோட்டுகள் பொதுமக்கள் இடையே கொடுக்கப்படும் என்று வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கணேஷ்.